ஹை டியர், டுடே நம்ம ஜங்கு கேஃபேப்போட 26வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நேராக ஊருக்கு வந்ததும் உங்கள் வீட்டுக்கு போகிறத விட்டு போட்டு அவரோட வீட்டுக்கு போயிருப்பீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எடுக்கணும், எடுத்துகிட்டு அப்படியே ஒன்று வீட்டில் விட்டு நான் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. சரி ஓகே போனீங்க, ஆனால் போன வேலையை பார்த்துட்டு வராமல் தேவையில்லாமல் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வரைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவரோட அக்காவையும் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ கரெக்டாக நீங்கள் 2 பேருமே கிஸ் பண்ணலான்னு போகும்போது அவரோட அக்கா வந்து செக்கேன்னு ஒரு கத்திருப்பாங்க. அதோடு முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி ஓகே வாங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கண்டுபிடிக்கோங்க, ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் அப்படியே அந்த பக்கம் திரும்பி அவரோட அக்காவை பார்க்க அவரோட அக்கானா அதை விட ஷாக்கில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது தடவுடன் நீங்கள் 2 பேரும் எஞ்சி நின்றுக்கிறீங்க. ஜேகேக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவரோட அக்காவுக்கு செம்ம கோவம். என்ன பண்ணிட்டு இருக்கிற? யார் இந்த பொண்ணு? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறா? என்னடா என்ன நடக்குதுங்க? அப்போது நான் ஊரில் இல்லாத போது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அப்படி திட்டுறாங்க. அப்போது கீழே இருந்து வர்க்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டு இருக்கிறான். அக்கா போகாதீங்க போகாதீங்கன்னு. எங்கே போகாதீங்க அதைங்க எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்கல்ல. அப்போது குட்டி பாப்பா இருக்கால்ல, அவளை பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு வர்க்கி கேட்க, வர்க்கி பார்த்தீங்கன்னா ஏய் மேலே ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இப்படியெல்லாம் விடக்கூடாது, வா நம்ம போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவானா. அவன் ஓடி வரும்போது இவன் என்ன நினச்சாலும் தெரியல, ஸ்டெப்பு மேலே ஏறும்போது காலை குறுக்க விட்டுறா. அவன் பொத்துன்னு அப்படி ஸ்டெப்லேயே விழுந்துருவான். இப்போது கீழே வர்க்கியோட சத்தத்தை கேட்டு நீங்கள் ஜேகே அண்ட் அவரோட அக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் 3 பேரும் ஒட்டுக்கா ஓடி வரீங்க. ஒன்றா ஓடி வந்து பார்க்கும்போது அவன் அப்படியே கீழே கிடக்குறான். நெத்தியில் வேற ரத்தம் வந்துட்டு இருக்குது காயம் ஆகி. ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அக்கா ஓடி வந்து டே என்னடா எந்திரி போயிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறீங்க. காது கேட்காதா? ஏண்டா செவிட்டு போனதான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பியா என்ன? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸா எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீயே போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லவும், அக்கா இரு நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே பார்த்தீங்கன்னா போயிட்டு எடுத்துகிட்டு வந்து தராரு. எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் போய் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. தண்ணியா அப்படின்னு கேட்குறீங்க. தண்ணி கொண்டு வா, அவனுக்கு மயக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, கடவுளே என்னடா இதெல்லாம், போய் நீயே தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஜெகேவும் நீங்கள் நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. தண்ணி கொண்டு வந்து கொடுக்க, இப்போது அவங்களும் தண்ணியெல்லாம் அவனுக்கு தெளிக்க, இப்போ தான் அவன் லைட்டாக கண்ணை திறக்கிறான். அக்கா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்க, பலான்னு கணத்துலேயே ஒன்று கொடுத்து, பரதேசி எதுக்கு இப்படி வந்து விழுந்து சாவரப்ப பார்த்தாலும் உன்னால் ஒழுங்காக நடக்கவே முடியாதா? எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? கொஞ்சம் நேரத்தில் எனக்கு உயிரே போயிடுச்சு, கண்ணையும் சீக்கிரம் முழிக்க மாட்டேங்கிற, எனக்கு 1/4 மணி நேரம் ஆக மாட்டேன் உனக்கு கண்ணை முழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ரொம்ப அதிகமாக தெரியும் போல். அவங்களுக்கு இவன் மேலே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியா, அதனால பயந்துருப்பாங்க. இப்போது அவங்க பார்த்தீங்கன்னா சரி வா எந்திரி, வந்து கையை போடுறா அப்படின்னு சொல்ல, ஜேகேவும் வர்க்கியோட கையை பிடிச்சி கொண்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வைக்க, அவனும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறான். என்ன பார்க்குறீங்க, வாங்க 2 பேரும் வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூப்பிடுறாங்க. அப்போது ஜிகே பார்த்தீங்கன்னா இல்லைக்கா ஸ்டேஷனுக்கு போகணும், டைம் ஆச்சு, கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ வந்து உட்காருவா அப்படின்னு உங்களை பார்த்து கூப்பிட, நானா அப்படின்னு கேட்குறீங்க. பின்ன வேற யார் கூப்பிடுவாங்க, நீ தானே அவன் கூட சுற்றிட்டு இருக்க, நீ வந்து உட்காருவா, உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆச்சு அப்படிங்கிறீங்க. அப்போது இதை கேட்டால் அவங்க அக்காவுக்கு செம ஷாக்கு. எது ஸ்கூலுக்கு போகணுமா? என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, போச்சுடா சிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா டைம் ஆகிடுச்சு, உனக்கு எல்லாமே நான் சாயந்தரம் வந்து நானே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், புரியுதா? இப்போதைக்கு எங்களை விடு, இவாடி போகலான்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். நீங்களா அதான் சாகுன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஓடிடுறீங்க. இப்போது நீங்கள் 2 பேரும் அப்படி பைக்கில் போக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட அக்கா தான், ஏண்டா கண்ணு மண்ணே தெரியாதா, ரொம்ப வலிக்குதா காயம் அப்படின்னு சொல்ல, வலிக்குது ரொம்ப வலிக்குது அப்படிமாண்ணா, பின்ன விழுந்தா அப்புறம் இனிக்குமா, ஏன் உன்னால் பார்த்து கூட நடக்க முடியாதா, எருமை கடா மாதிரி வளர்ந்துருக்கியே, உன்னால் ஒழுங்காக பார்த்து நடக்க முடியாதா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏக்கோ நீ என்ன சும்மா பார்த்தாலும் என்னை திட்டிட்டு இருக்கிற, என்னை பார்த்தா நான் எருமை கடா மாதிரியா இருக்கிறேன், நானே ஒரு சின்ன பையன் தானே, அது என்ன உன் தம்பி அப்படி இருக்காரு, அவர் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் தம்மா துண்டு தான் இருக்கேன், என்னை பார்த்து ஏர்மக்கடாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சிக்கிறான். அப்போ இவங்களும் ஏண்டா
அவனடா போய் எங்காவது விழுந்து வாரிட்டு வரான். நீ தானே எப்போ பார்த்தாலும் எதனா அடிபட்டுட்டு வர. உனக்கு உடம்பு ஃபுல்லாக எதாவது அடிபட்டுக்கிட்டே இருக்குது. உனக்கு வலிக்குதோ இல்லையோ, உன்னை அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. எதுக்கு? ஒழுங்காக பார்த்து நடந்தால் இந்த பிரச்சனை வராதில்ல அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு லெக்சர் எடுக்காத, உன் பிள்ளைக்கு எடு அப்படிங்கிறான். ஏன் பிள்ளைக்கா? எதுக்கு அப்படின்னு அக்கா கேட்க, அவள் தான் காலை குறுக்க கொண்டு வந்து விட்டா. நான் மேலே வரலான்னு கால் எட்டு வைக்கிறதுக்குள்ளே அவள் காலை கொண்டு வந்து குறுக்க விட்டா, விழுந்துட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது? விழுந்து வந்து மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவானா. அவங்க அப்படியே சிம்மியும் முறைச்சி பார்க்குறாங்க. மம்மி, அது நான் வேணும்னு பண்ணலை, சும்மா தெரியாமல் நானும் நடக்கலான்னு எடுத்து வச்சா அதுக்கு காலை வில்ல விட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறா. உங்கள் 2 பேர்த்த வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், யார் அந்த பொண்ணு? என்ன நடந்துச்சிங்க? என்ன நடந்துட்டு இருக்குது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறான். அப்போது அவரோட அக்கா பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும். யார் அந்த பொண்ணு? ஸ்கூல் போகிறேன்னு சொல்கிறா. இவன் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கான். ஒரு போலீஸாக வந்துட்டு ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணை இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னடா நடக்குதுங்க? வெளியே தெரிஞ்சால் எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமா? போலீஸெல்லாம் இருக்காங்க நம்பிக்கையில் தானே எல்லோரும் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க. இவனே இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்து அக்கா, அது வந்து அப்படிங்கிறான். உனக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படின்னு கேட்க, தெரியும்னு சொன்னால் இவங்க திட்டுவாங்க, தெரியாதுன்னு சொன்னால் அவனுக்கு டக்குன்னு போய் சொல்லவும் வராது. டக்குன்னு அவன் என்ன பண்ணிடறான்னா போத்துட்டு மயங்கி விழுந்துறான். டேய் வரைக்கு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, கணத்தை தட்டி பார்க்குறாங்க. அவன் எந்திரிக்கவே இல்லை. மயங்கினவங்கள எழுப்பலாம், ஆனால் மயக்க வர மாதிரி நடிக்கிறவங்க எழுப்ப முடியாதுல்ல. அப்படிதான் அவன் மயங்கி விழுந்து வந்தான். அவங்களும் பார்க்குறேன்டா, என்ன வரைக்கும் நீ இப்படியே கிடக்குறேன்னு, நீ எப்படிதான் கண்ணை முழிச்சு தானே ஆகணும், சோத்துக்காவது நீ கண்ணை முழிச்சு தானே ஆகணும், பேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சோஃபாலே உட்காந்துருக்க. இவனும் பார்த்தீங்கன்னா, எனக்கு பாத்ரூம் வேறு வருது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த அக்கா ஏன் இப்படி இருக்காங்க? இந்த சார் என்ன சொல்கிறதுன்னு சொல்லாமே போயிட்டாரு. நான் எதனாவது சொல்லி இடக்க மடக்கா எதனா பிரச்சனை ஆகிட்டா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்தோம், ஆனால் இங்கே அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனையே இல்லை, இப்போ எனக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்டாக வருது, இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டுக்கா. இந்த அக்கா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்தாங்கன்னா கூட எஞ்சி ஓடி போயிடுவேன். ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஜேகே உங்களை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். வீட்டுக்கிட்ட போனதும் இந்த பைக் சத்தம் கேட்ட அடுத்த செகண்டுக்கு பாட்டி அப்படியே ஓடி வராங்க. ஒயன் சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வர, நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஜேகே தான், போடி அழுதுட்டு போடி அப்படிங்கிறாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உடனே அழுதுட்டு ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கா. அவங்களும், கண்ணவனுக்கு என்ன ஆச்சு, நல்லா இருக்கியா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, ஏதோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, எப்படி நல்லா இருக்கியா, ஓகேவா உனக்கு? சொல்லு அப்படின்னு கேட்க, மா நல்லாதாம்மா இருக்க அப்படின்னு சொல்லுவீங்களா? யார் உனக்கு கடத்துனது, எதுக்கு கடத்துனாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறதே தெரியாமல் அப்படி தின்னு முடிச்சுட்டே இருக்க. அப்போ சுஜி பாட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அவளே பயந்து போய் வந்திருக்கா. எதுக்காக இந்த மாதிரி இத்தனை கேள்வி கேட்குறீங்க? உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் அன்றைக்கி அந்த பையன் சொல்லிட்டான்ல, காப்பாற்றியும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிள்ளைக்கிட்ட யாராவது ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் மனசியாகவே இருக்க மாட்டேன். நீ வா வயன் போகலான்னு சொல்லிட்டு சுஜி பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிடுது. அப்போ நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க, சிக்கேந்துட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே ஜாட பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையாட்டுவீங்களா? அப்போ பாட்டி உங்கள் தலையை பிடிச்சி வெடுக்குன்னு இந்த பக்கம் திருப்புது. ஏன் சுஜி அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏண்டி இத்தனை பிரச்சனை நடந்துருக்கு, இப்போ நீ அவனுக்கு பாய் சொல்கிறதா ஒரு இதா? வா முதல்ல வீட்டுக்குள்ளே, முதல்ல உள்ளே வந்து உட்காரு, என்ன காரியம் பண்ண நீ, உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, என்ன பேசணுமா, என்னென்ன பண்ணியிருக்கிற, உன்னால் தானே, உன்னால் தேவையில்லாமல் அந்த பையனுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, அவன் எங்கேயாலும் தேடி அலைஞ்சான் தெரியுமா, கடவுளே கொஞ்ச நாளில் எங்களை கொன்னே போட்டடி, நீ உயிரோட கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கு. நீங்களும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருப்பீங்க. இப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஆனால் அந்த பக்கம் வர்க்கிக்கு பார்த்தீங்கன்னா டேவே போகாத மாதிரி இருக்குது. எப்படா சாயந்தரம் ஆகும், எப்படா சார் வருவார், இதுக்கு மேலே அடக்கி வச்சுருந்தா என்னால் தாங்க முடியாது, நான் என்ன தான் பண்ணுவேன், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இத்தனையும் அவன் கண்ணை மூடி படுத்துக்கிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கிறான். அவன் ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட் தாங்க முடியாமல் கொஞ்சம் நெளிஞ்சா கூட, எந்திரிச்சிட்டியா, உண்மை சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்குது. ஸோ பாவம் பையன் கொஞ்சம் கூட அசைய கூட முடியாமல் படுத்து கிடக்குறான்.
ஒரு வழியா ஈவினிங் ஆகுது. ஜெகே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு வரதுக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஷாக்காக இருக்குது. போகும்போது எல்லாரும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் ஏதோ டெட் பாடி மாதிரி படுத்துட்டு இருக்கிறான். இவனுக்கு என்னாச்சு, இவன் ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, ஆ எதுக்கா, எதுக்கு படுத்துட்டு இருப்பான், என்ன நடக்குதுன்னு கேள்வி கேட்டதுக்கு அசையாம சாணி மாதிரி படுத்துருக்கான். கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறான். இவன் நிஜமா மயக்கத்துலையா இருக்கான், மயக்கத்தில் இருக்க மாதிரி நடிக்கிறான். இவனை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. இப்போது ஜெகே பார்த்தீங்கன்னா, அக்கா உனக்கு எல்லாமே நான் சொல்கிறேன், நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ மேலே போகிற சத்தம் கேட்டதுக்கப்புறம் இவன் தட்டாப்படான்னு எழுந்திரிச்சு முதல்ல வாஷ்ரூம் தான் போகிறான். வாஷ்ரூம் போயிட்டு, ஏப்பா சாமி, மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்ன வேணால் கொடுமை வரலாம், ஆனால் இந்த கொடுமை மட்டும் வரவே கூடாது. என் எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயமா, உலகத்தில் எவனுமே லவ் பண்ணாத மாதிரி அது ஒரு பெரிய இது நடந்துட்ட மாதிரி இந்த அக்கா என்ன பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக உட்கார வச்சுருக்காங்க. என் சாருக்கு கேட்காம நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரியாமல் நான் எதனாவது உளறி வச்சு நாளைக்கு அது அவருக்கு பிரச்சனையாக போயிடுச்சுன்னா அவர் வருத்தப்படுறாரோ இல்லையோ நான் தான் வருத்தப்படுவேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரே வட்டமாக ஓடிடுறான். இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜெகே பார்த்தீங்கன்னா அவரோட அக்கா கிட்ட, இங்கே பாரு, நீ கோவெல்லாம் படாத, நான் உனக்கு எல்லாம் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுங்க அவளையும் கூட்டிகிட்டு வா, நான் அவகிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. அக்கா உனக்கு எது வந்தாலும் நானே பொறுமையாக சொல்கிறேன், நீ எதுக்கு அவளை கூப்பிடுற, அவள் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் கூப்பிட்றேன், சின்ன பொண்ணுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன்ல புரிஞ்சுக்கோ, எதுவும் தேவையில்லாமல் பிரச்சனைக்கு இது பண்ணி விட்டுறாத, நான் அப்புறமா சொல்கிறேன், நீ கேட்குற நிலமையில இல்லைன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஆனால் அவங்க நாளைக்கு காலையில் அவளை இங்கே கூட்டிகிட்டு வர்ற, இல்லை அப்படின்னா அவளோட வீட்டை கண்டுபிடிச்சி நான் அவள் வீட்டுக்கே போயிடுவேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்களா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவருடைய மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நைட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, அக்கா ஏதாவது திட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. அப்போ அவரும் இல்லை அது எதுவும் இல்லை, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாரா. இல்லை கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது, என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பிரச்சனை தான், அக்கா உன்கிட்ட பேசணுமா, நாளைக்கு உன்னை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இது என்னைவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறீங்க. அவரும் அட்டன் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னு கேட்பாரா. இல்லை என்ன எதுக்கு பார்க்கணும், நாங்கள் என்னாலலாம் வர முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் எனக்கு கொன்றுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா நீ வரலன்னா என் அக்கா நேரம் வீட்டுக்கே வருவாங்களாம், அதான் எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. எது வீட்டுக்கு வருவாங்களா, ஐயோயோ எனக்கு செம பயமாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சு எனக்கு ஒன்றே போடுவாங்க, நீ தான் சொல்லி சமாளிச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஹே சும்மா இருடி, பேசாமல் அன்றைக்கே வந்திருக்கலாம் வீட்டுக்கு, கேட்டியா நீ, சும்மா எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் தேவையில்லாமல் அங்கே ஊர் சுற்று இங்கே ஊர் சுற்றுன்னு சொல்லி இப்போ கடைசியில் மாட்டிட்டு முழிக்கிறோம். நானே அக்கா கிட்டே மறைச்சேன், இன்னும் ஒரு 3 மாதம் மறைச்சிருந்தேன்னா அவ்வளோதான், நீ ஸ்கூல் முடிச்சிருப்ப, காலேஜ் பொண்ணுன்னா சொல்லியிருந்திருப்பேன். இப்போது டென்ஷனில் கத்திட்டு இருக்கிறா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கால்னு கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாமே என்னால் தானே, பேசாமல் நான் சும்மாவாவது இருந்திருக்கணும், தேவையில்லாமல் இப்போ என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, உன்னை ரொம்ப கேள்வி கேட்குறாங்களா திட்டுறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் பாவமாக பேசவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க திட்டுறதுனால நான் ஒன்றும் அப்படியே தேஞ்சு கரைஞ்சி போயிட மாட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, நான் சாப்பிட்டேன், நீ அப்படின்னு கேட்குறீங்க. சாப்பிட்டேன், சரி நீ டெஸ்ட் எடு, நான் காலைல வரேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கா, கூட்டிகிட்டு போகணும்ல, என் அக்காட்ட கூட்டிட்டு போய் பேச வைக்கணும், எதுனா பேசுனா திட்டுனா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் ஃபோனை வச்சிருவாரு. நீங்கள் நானும் ஆகிட்டாலும் தூங்கவே இல்லை, புரண்டு படுத்தாலுமே தூக்கமே வர மாட்டேங்குது, என்ன பண்ண போகிறோம், என்னது என்னடா வாழ்க்கை, இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே, அதுவும் இவ்வளோ அசிங்கமாக மாட்டிக்கிட்டோம், சும்மா இருந்திருந்தா கூட எதனா சமாளிச்சிருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையா பார்க்கணும். நான் ஒரு கொஞ்சம் நேரம் கையும் காலையும் வச்சுட்டு கம்முன்னு இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இப்போ பாரு மாட்டிட்டு முழிக்கிறேன்னு சொல்லிட்டு விடிய புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. புரண்டு படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா இது, என்னால் இன்னைக்கு இப்படி தான் நாசமாக போகணுமா, இதில் நாளைக்கு ஸ்கூலுக்கு வேறு போவேன், அங்கே யார் என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ எனக்கு கொஞ்சம் கூட தெரியல, சொல்லப்போனால் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, பேசாமல் லீவ் போட்டுடலாமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே மார்னிங் விடியுது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எந்திரிச்சு அப்படியே ஸ்கூலுக்கு வேண்டாம் வெறுப்பாக கிளம்பிட்டு இருக்கா. உங்களோட பாட்டியும் இங்கே பாருவாயன் பத்திரமா போயிட்டு வந்தேண்ணா அப்படிங்கிறாங்க. ஆ சரி சுஜி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க. வாங்கிட்டு அப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இரு நானும் வரேன் அப்படிங்கிறாரு. நீங்களும்மா எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஏம்மா இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உன்னை தனியாக விட முடியுமா என்ன? அதெல்லாம் வேணாம், நானே உன்னை கூட்டி போய் விட்டுறேன். சாயந்தரமும் நானே உன்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன். எந்த பிரச்சனையும் வேணாம் வா அப்படின்னு சொல்லி கையோடு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா எப்பயும் உங்களுக்கு முன்னையே கிளம்பிடுவார் வேலைக்கு. ஆனால் இப்போல்லாம் வெயிட் பண்ணி உங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப ஈவினிங் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ஜேகேவை பார்க்கவே முடியல. அவரும் பார்த்தீங்கன்னா காலையில் வீட்டில் வந்து பார்த்துருப்பாரு. நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு சுஜி சொல்லியிருக்கோம். சரி ஓகே சாயந்தரமாவது போய் பார்க்கலான்னு சொன்னால் அவருக்கு முன்னே உங்களோட அப்பா அங்கே நின்றுட்டுருப்பாரு. என்னடா அது, ஏற்கனவே காலையிலேருந்து அக்கா கத்திட்டு இருக்கிறா கூட்டிகிட்டு வான்னு, இவர் வேறு இங்கே இருக்காரு. சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்கு நீங்கள் வந்ததுமே நீங்கள் அவருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. எனக்காக வெயிட் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ம் ஆமாம். ஏன் என்னாச்சு? அப்பா கூப்பிட்டு போயிருக்காரு, சாயந்தரமும் அப்பாவே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, இந்த மாதிரி ஆயிடுச்சுல, அதனால் உன்னை நான் அப்படி விட்டுருக்கக்கூடாது. என்னால் தான் நீ இப்படி ஆயிட்டா. ஸோ உன்னை பத்திரமா நானே கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன். இவ்வளோ நாள் இந்த மாதிரி கண்டுக்காமல் போனதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அப்பாவே என்னை இனிமேல் கூப்பிட்டு வருவாராம். நான் எப்படி உன்னை பார்க்கறது அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ இது என்னடி புது பிரச்சனையாக இருக்குது. இனி கையும் காலையும் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன? நான் ஒரு போலீஸ்காரன், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். கூடவே வரைக்கும் இருக்கான். அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நீ சும்மா இரு, எதுக்கு இப்படி பண்ணேன்னா நான் என்னன்னு சொல்கிறது? எனக்கு பயம் ஆயிடுச்சு. நீ ஃபோன் எடுக்கல, ரொம்ப பயந்துட்டேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்வீங்களா? அப்போ கடை இனிமேல் உன்னை பார்க்கவே முடியாது. ஸ்கூலுக்கும் வந்தெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது தேவையில்லாமல் எனக்கு கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ உன் அப்பா என்னைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலையோ அன்னைக்கு தான் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு உன் அப்பா இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறமா உன்னை தவிர வேறு எதையுமே யோசிக்க மாட்டார். தனியாகவே போ, அப்பா கூடயே போ, இனிமேல் நான் வரமாட்டேப்பாரு அப்படின்னு வரா. நீ ஏன் கோச்சிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, வேற எப்படி பேசுறது வாயன்? எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் அக்கா வேற பத்திரகாளி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. அவளை கூட்டிகிட்டு வான்னு நான் எங்கே இருந்தே கூட்டிகிட்டு வர்றது? பேசாமல் ஒரு நிமிஷம் கடைக்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. கடைக்கா? வரேன் அப்படிம்பீங்க. சரி ஓகே நான் அந்த கடைக்கிட்ட வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா கடைக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்களும் அம்மா எனக்கு அந்த நூடுல்ஸ் வேணும், நான் போய்ட்டு கடையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு என்னடா செம பயம், பிள்ளைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு போக கரெக்டாக நீங்களும் கடைக்கு போகிறீங்க. ஜெகே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் தனியாக வரல, அப்பா கூட வரீங்க. கடவுளே என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம், அப்பா கூட வந்துட்டாரு, மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜாடு பண்ணுறீங்க. அவரும் சரி பத்திரமா போ, அட்லீஸ்ட் பார்க்கவாது முடிஞ்சே, பத்திரமா இரு என்ன அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவரோட அக்கா அப்படியே கையை கட்டிட்டு, என்ன அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன், கூட்டிகிட்டு வருவியா, நானே போய் வீட்டை கண்டுபிடிச்சி போகட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா நீ புரிஞ்சுக்காமல் பேசாதக்கா, இங்கே பாரு, நாங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணுறது அவங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாது, அவள் பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். அட் த சேம் டைம் உண்மையை சொல்லப்போனால் அவளை என்னால் இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது, இந்த மாதிரி அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தெல்லாம் சொல்கிறாரு. அப்படின்னா உனக்காக அந்த பொண்ணு ஸ்கூல் போகிறத விட்டுட்டு அவள் தூரம் தனியாக வந்திருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தானே? ஏண்டா அவளு தான் சின்ன பொண்ணு, அறிவில்லை, உனக்கு மேலே அறிவில்லை. அவள் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீ அவளை வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த வயசில் தப்புன்னு சொல்லியிருந்துருக்கணும், நீயும் சேர்ந்து லவ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, அப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்திருப்பான். அந்த பிள்ளை எங்கே முதல்ல லவ் பண்ணுச்சு? உங்கள் தம்பி தானே முதல்ல போய் அந்த பிள்ளைய வம்பிழுத்துட்டே இருந்தார், அப்புறம் தாண்டி பிக்கப் ஆயிடுச்சு 2 பேருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியே அக்கா திரும்பி முறைக்கிறாங்க ஜேகேவை. டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கே பார்த்தீங்கன்னா ஜேகே திட்ட. அப்போது அவனை பார்த்தீங்கன்னா எதுக்கு வம்பு, நான் பாட்டுக்கே வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவானா? அவ்வளோதான். இப்போ அந்த அக்காவுக்கும் செம கடுப்பில் இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாரா தான், அவள் இன்றைக்கி ஸ்கூல் வந்திருக்க மாட்டா, அவளுக்கும் 2-3 நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அவளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே வந்துட்டு உங்களை வந்து பார்க்க முடியல, அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்றைக்கி தான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க.
ஸோ அவள் பார்த்தீங்கன்னா வைன் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டில் கேட்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம்மா, வீட்டில் தான் இருப்பா, இன்னைக்கு கூட ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கிறா, நீ போய் பார்க்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவளும் அங்கேருந்து கிளம்புறா அவங்கள பார்க்கறதுக்கு வரத்துக்கு. இப்போது சாரா ஒரு பக்கம் உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வருவா, நீங்கள் ஒரு பக்கம் யாருக்கும் தெரியாமல் ஜேகே போய் மீட் பண்ணலாம், ஏன்னா அவரோட அக்கா கிட்ட அவர் மாடிக்கிட்டு முழிக்கிறாரு, நம்ம போய் பேசினாதான் கொஞ்சம் நார்மலாக ஆவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து யாருக்கும் தெரியாமல் எப்படிடா போகுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே நின்று கேட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ ஜேகே ஒரு பக்கம் அவரோட அக்காவை சமாளிக்க முடியாமல் அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறதோட இந்த எஃப்எஃப்பை இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?